Hi friends, welcome to Jiva's Garden. இன்னைக்கு நம்ம இந்த பிளான்ட் லைவ் பிளான்ட்டை எப்படி பேக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பேக் பண்ணதை சொல்லித்தர போகிறேன் பாருங்கள். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னா நம்ம இந்த பிளான்ட்டை இப்போ பேக் பண்ண போகிறோம். அதாவது அடீனியம் இது. அதனால் நான் வந்து இந்த அடீனியம்லாம் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இதுதான், இது வந்து டேபிள் ரோஸு, கொஞ்சம் ரெயின் லில்லி, அப்புறமா கொஞ்சம் பில்டோரியா சீடு. இதை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போகிறோம். இதை நான் உங்களுக்கு எப்படி பேக் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்கு தேவையானது என்னதுன்னா பிளான்ட்டு, அப்புறமா வந்து நம்ம ஒரு இந்த அட்ரஸ் எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் குளு, அப்புறமா வந்து செலோ டேப் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணக்கூடாது. அதனால் நியூஸ் பேப்பர், அது வந்து மடங்காமல் இருக்கிறதுக்கு அந்த பாக்ஸு, அதுக்கு தெர்மாக்கோல் எடுத்துக்கிறோம். இப்படி வேஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் வந்து அந்த பிளான்ட்டை வைக்கிறதுக்கு. அப்புறமா என்ன எடுக்கணும்னா வந்து டிஷ்யூ பேப்பரில் தான் அதை ரேப் பண்ணணும். ஏன்னா அது வந்து மூச்சு விடச்சுமே அந்த வேப்பர்லாம் வந்து அது அப்சார்ப் பண்ணிக்கிறோம். அதனால பிளான்ட்டுக்கு வந்து அது வந்து எந்த பாதிப்பும் கிடைக்காது. அதை நான் இது சிசர் எடுத்துக்கிறோம், ஒரு பென்னு, நைஃபு. அந்த பாக்ஸில் ஹோல் போடுறதுக்கு நம்ம அதாவது அந்த வேர்க்காது அப்படின்னா அதனால தான் அந்த பாக்ஸில் ஹோல் போடுறோம். அதுக்கு வந்து நம்ம அந்த இப்படி ஒரு கதிர் எடுத்து அதில் ஹோல் போடுறதுக்கு கதிர் வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம எப்படி பேக் பண்ணோங்கிறத நான் பேக் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பிளான்ட்டை இப்படி வச்சு இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஃபங்கி சைடு இருக்குது, அந்த இதை வந்து நம்ம வந்து ஃபங்கஸ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ரூட்டோட பிடிங்கிருக்கோம், அதில் நிறைய பாக்டீரியா அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணால் அந்த பிளான்ட்டு ஃபங்கஸ் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்கி சைடு போட்டுக்கணும். அப்போ இந்த பேக் வந்து எதுவும் ஃபங்கஸ் அதாவது பூஞ்சாமெல்லாம் பிடிக்காது. அதனால் நம்ம அதை அந்த ஸ்மெல்லுக்கு இதை நேற்றே நம்ம பிடுங்கி போட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகும். அதுக்குங்க இப்படி வந்து அந்த இதுக்குள்ளே வச்சு அந்த ரூட்டை வந்து கவர் பண்ணிடுறோம். பாருங்க, எல்லாம் இப்போ டிஷ்யூ பேப்பரில் ரேப் பண்ணிட்டோம். அப்புறமா என்ன பண்ணால் நியூஸ் பேப்பரில் அதை சுற்றி வைக்கிறோம். எதுவுமே நம்ம வந்து பிளாஸ்டிக்கு சேர்க்கக்கூடாது. பிளாஸ்டிக் சேர்த்தோம்னா அந்த பார்சல் ராட்டாகவே போய் சேர்ந்துடும்.
எல்லாமே நியூஸ் பேப்பர்லேயே ரேப் பண்ணிடணும். இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கு உள்ள ஒரு தெர்மாக்கோல் உடச்சி வச்சு நம்ம அப்போ தான் வந்து அது ஃபோல்ட் ஆகாது. வச்சு செலாட்டை போட்டணும். இப்போ என்ன பண்ணால் அதுக்கு உள்ள கொஞ்சம் பேப்பர், அதாவது அந்த பிளான்ட்டு வந்து மூச்சு விடுறதுன்னா நமக்கு வந்து வேர்க்கும் அதுக்கு உள்ள அதை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து நியூஸ் பேப்பரோ நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். முதலே வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பிளான்ட் அதுக்குள்ள வைக்கிறோம். பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டாப்லேயே நம்ம கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறோம். பாருங்கள், நாங்கள் அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு நீட்டாக கவர் பண்ணிடலாம். பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நீட்டாக பேக் பண்ணலான்னா இப்படி ப்ரௌன் கலர் ஷீட் கிடைக்கும். நம்ம அதை வாங்கி அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணுறோம். இதில் எதுவுமே வந்து நம்ம இன்சைடு வந்து பிளாஸ்டிக்கே இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இந்த பேப்பர் கிழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு போட சில டேப் தான். பாருங்க, நல்லா நீட்டாக பேக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதில் அட்ரஸ் ஒட்ட போகிறோம். என்ன பண்ணணும்னா கம் வச்சு முதல் ஒட்டிக்கணும். அப்படின்னா நமக்கு அது வந்து ஈஸியாக கலந்து போகாது. சரி, நம்ம வந்து ஒட்டிகிட்டோம். இருக்கோம் அட்ரஸ் ஒட்டி வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணணும்னா இன்னும் வந்து தண்ணி எதுவும் பட்டுச்சுன்னா நமக்கு அது வந்து அந்த அட்ரஸ்ஸு வந்து அழியாமல் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா சுற்றி நம்ம வந்து செலட்டை கொட்டிடலாம். இதை நம்ம இந்தியா போஸ்டலில் அனுப்பிடலாம். ஸ்பீட் போஸ்ட்டில் அவங்க ஈஸியாக வந்து 2 டேஸுக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு பார்சலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.